ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட ஒரு பர்சனல் ஸ்டோரி, அதாச்சும் நான் வந்து பிரெக்னென்ட் ஆன ஃபர்ஸ்ட் பேபியோட பர்சனல் ஸ்டோரி தான் வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் செகண்ட் பேபி வந்து பிரெக்னெண்டா இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு என்ன நடந்துச்சு, நான் என்ன உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு உடனே வந்து எனக்கு வந்து குழந்தை வந்து உண்டாச்சு, பிரெக்னென்ட் வந்து ஆனேன் அப்படின்ற ஸ்டோரியை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்ற முழு விவரத்தையும் வந்து நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னோட பேபி வந்து ஜனவரி 4th வந்து பிறந்தாங்க. எப்பனா வந்து 2024 ஓகேங்களா. ஸோ நான் வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சில உணவுகள்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு இப்போதைக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கர்ப்பப்பையில வந்து ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து டாக்டர்ஸ்லாம் நிறைய வந்து மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ என்னதான் வந்து மெடிசன் சாப்பிட்டாலும் சில பேருக்கு வந்து குழந்தை வந்து நிக்காது. அவங்க வந்து ஒருவேளை ஆபீஸ் டென்ஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து தள்ளி போட்டிருக்கலாம். தள்ளி போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து சில பேருக்கு நிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு கெரியர், அதாச்சும் வந்து அவங்க செட்டில் ஆயிட்டு வந்து பேபி வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நிக்காது. ஸோ என்ன வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரெக்னன்சியை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதாச்சும் வந்து நிறைய உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். நீங்கள் ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நான் வந்து சில உணவுகள்லாம் வந்து தவிர்த்திருந்தேன். நம்ம பிரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இந்த உணவுகள்லாம் இருந்தா வந்து பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் இருக்கு பாத்தீங்கன்னா, சிக்கனை வந்து நான் சாப்பிடவே இல்லை பிரெக்னன்சி அப்போ. ஸோ 3-4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஹீட்டான ஒரு பொருள் சிக்கன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை கூட நீங்க வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த டைம்ல நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அப்பத்துல இருந்தே நான் இதை ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ், இந்த மாதிரி ஹெவியான ஃபுட் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்க பேபி வந்து தள்ளி போறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, மெயினான ஒரு திங். ரெண்டாவது நிறைய ஆயில் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரெக்னென்ட்டுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம உணவு முறையை வந்து இதுல வந்து மாத்தணும். ஸோ இந்த பொருள் இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன சாப்பிட்டுட்டு, அதாச்சும் வந்து நிறைய வந்து பேருக்கு வந்து கர்ப்பப்பையில பூச்சிகள், கழிவுகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து ஒரு யூடியூப் வீடியோ இல்ல ஃப்ரெண்டு சொல்லி அவங்க வந்து சக்சஸ் ஆன ஒரு வீடியோ தான் வந்து பார்த்துட்டு நான் வந்து அதை ட்ரை பண்ணேன். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நாட்டு மருந்து கடையில தான் அந்த மூலிகை கிடைக்கும். ஸோ அது வந்து என்ன எப்படி சாப்பிடணும், அது வந்து எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபுல் வீடியோ நான் தனியாவே வந்து போடுறேன். ஸோ அதை வந்து கண்டிப்பா நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன், நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா மட்டும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நீங்க ஆஃபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருக்கவங்க சரி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது கூட வந்து பேபி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாம வந்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா நான் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து டேட் வந்து தள்ளி போகல, ஆனா வந்து அந்த பிரெக்னன்சிக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாம் முன்கூட்டியே வந்து வந்துச்சு. அதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் எனக்கு சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் வந்து காமிச்சு, தலை சுத்துறது அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சுது. இருந்தாலும் முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பீரியட்ஸை வந்து மிஸ் பண்றது தான் நம்மளோட முக்கியமான ஒரு சிம்டம்ஸா வந்து இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து நடக்கல. ஸோ ரெண்டாவது வந்து ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு
பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் வேற ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது வந்து நம்மளுக்கு சாப்பிட்டதுல ஏதாவது ஒத்துக்காம இந்த மாதிரி வாமிட்டிங் மாதிரி வருதா அப்படின்லாம் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா வந்து பிரெக்னன்சி அப்படின்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து வாய் கோமட்டல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட பிடிக்காம மார்னிங் வந்து இந்த சிக்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்தது. கேஸ் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அங்கங்க புடிச்சுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பசி வந்து பயங்கரமா எடுத்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு எனக்கு வந்து இருந்தது. முக்கியமா இன்னும் 2 சிம்டம்ஸ் என்ன சொல்லலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபீவர் வந்து வந்துச்சு எனக்கு. ஃபீவர் இருந்தது, டயர்ட்னஸ் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கூடவே வந்து கோல்டும் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வச்சுதான் வந்து சரி நம்ம எதுக்கோ கிட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பை சான்ஸ் சும்மா வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி இதையும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துச்சு. பயங்கரமான சந்தோஷம் எனக்கு ரொம்பவே. ஏன்னா வந்து ஒரு ஃபுட் பாய்சன் எப்படி ஆகுதோ அதே மாதிரி, அதாச்சும் இந்த மாதிரி வாமிட் வர்றது, தலை சுத்துறது, இந்த ஃபீவர் வர்றது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா நான் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி வந்தது. ஸோ இதனாலதான் இதெல்லாம் வந்திருக்கா அப்படின்றது எனக்கு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது. ஸோ இதுக்கான வந்து ஃபுல் வீடியோ வந்து அதுக்கப்புறம் நடந்தது. நான் வந்து அதாச்சும் ஒரு மூலிகை மருந்து சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து சாப்பிட்டு தான் வந்து பயங்கரமா எனக்கு வந்து இதுக்கு வந்து கரெக்டா எனக்கு ஓகேவா ஆச்சு. ஸோ அதுக்கான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா திரும்பவும் சொல்றேன், நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான விவரமான வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.